ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு கலக்கிட்டு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னோடய பெரிய மாமியார் கூட வெளில போய் அவங்க எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றத அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவும் வீடியோ போடுறேன், அதே மாதிரி கொஞ்சம் டல்லாகவும் இருக்கிறேன். கொஞ்சம் வேலை இதனால் மேக்கப் பண்ண முடியல, அதுதான் ரியல் ஃபேக்ட்டு. நான் மேக்கப் பண்ணி வீடியோ போடுற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் சீக்கிரமாகவே வந்து இன்ட்ரோ ஷூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன நினச்சோன்னா, நேற்று வந்து மழை பெஞ்சு நின்றுடுச்சுங்க. நின்னதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே நின்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இருக்கிறதுலே நேற்று ரொம்ப மோசமாக போச்சுங்க. என்னால் ஒழுங்காகவும் அதிகமாக வீடியோவும் எடுக்க முடியல. ஃபோன் வேறு நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இது மட்டும்தான், அம்ப்ரெல்லா மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதனால் என்னால் சரியாக வீடியோவும் எடுக்க முடியல. அவ்வளோ இது பண்ணியும் நான் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத முதல் கொண்டு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கம்மி, நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 10:50க்கு வந்து போகணும். 10:40க்கு தான் வந்து பஸ் இருக்குமா. எனக்கு அது தெரியல. எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்ருப்பேன். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருந்ததுனால என்னால் வந்து சீக்கிரமாகவே குளித்து ரெடி ஆக முடியல. ஏன்னா குளிரும் அடிக்குது. அதே மாதிரி எப்படிடா நம்ம இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பெரிய மாமியார் தான் வந்து போயிட்டுருந்தோம். பெரிய மாமியாரை ஹாய் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க கையில் பேக் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸுக்காக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கழித்து நாங்கள் ரொம்ப மோசங்க. இந்த அளவுக்கு வந்து நாங்கள் இது பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திங்கட்கிழமை வந்து போல்பம் அப்படின்னு சொல்கிற அது இருக்குது. சிவனுக்காக வந்து தண்ணி ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு அதை நடந்து போவாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் ஏன் 1 வாரம் கூட அதை நடந்தே கொண்டுட்டு போய் சிவன் கோவிலில் வந்து அதை ஊற்றுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆளாகவே வந்து போயிட்டுருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. கால் பாவம், அவங்களால நடக்க முடியல. எப்படி நடக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்களேன். அவங்க கிட்டத்தட்ட தூரமாக அந்த 2 சைட்லுமே வந்து குட்டி பானை இருக்கும். அதில் வந்து தண்ணி வந்து வச்சுட்டு போவாங்க. அதை வந்து போல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒடிசாவில். ஆனால் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு. காலெல்லாம் வந்து ரொம்ப கொப்பளமாக வந்து வந்துருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து உங்களுக்கு வழியில் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். செம்மையாக இருக்கும். டிராக்டரில் வந்து இப்போ வந்து நெல்லெல்லாம் இது அறுவடை இது பண்ணுறாங்க இல்லைங்களா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நெல்லெல்லாம் பிடிக்கிட்டு திருப்பி நடுவாங்க இல்லைங்களா, அதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் மாமியாரும் வந்து ஆட்டோவில் வந்து கிளம்பிட்டோங்க. எங்களால் சுத்தமாக முடியல. ஏன்னா இந்தளவுக்கு வந்து டயர்டாக நான் ஃபீல் பண்ணதே இல்லை. காலெல்லாம் ரொம்ப வலி எடுத்துக்கிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 12 மணிலேருந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 3:45 ஆயிடுச்சு. 4 மணின்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற இயற்கை எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கிறது. அதுவும் தாமரை எல்லாமே இருந்துச்சு. அது ஒரு வேளை உங்களை பார்க்க முடியல. எல்லாமே ஃபுல்லாக வந்து தண்ணி, நிறைய வீட்டுங்கள் எல்லாமே தண்ணி மாதிரி தேங்குற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் இந்த சைட் ஃபுல்லாக எப்படி தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாமே இப்போது இது பண்ணுற டைம் இல்லைங்களா, அதனால் எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க. பாருங்கள் இப்போது அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சவுண்டோட. இங்கே பாருங்கள்.
गौरी दुकान नहीं ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாமா? இது வந்து பூம்பர். இது வந்து பெரிய மாமியாருக்காக வாங்கினது. இது வந்து பெரிய மாமியார் எனக்காக வாங்கி கொடுத்தது. அஸ்திரம். இது வந்து லைனிங் வாங்கிட்டு வந்துருந்தோம். இன்னும் அங்கே நிறைய இருக்குதுங்க. இது பிஸ்கெட் எனக்காக வாங்கி கொடுத்தது மாமியார். நான் வந்து சீக்கிரமாகவே கிளம்புறேன் இல்லைங்களா தமிழ்நாட்டுக்கு. அதுக்காக என்னை புடவை எடுத்துக்க சொன்னாங்க. நான் புடவை வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். சரி, கம்மியாக இதில் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. இப்போ அந்த பேக்கில் பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு. செயினில் இது வந்து 1/2 kg வாங்கினது. சேம் தான், பட் அது வந்து எனக்காக, இது வந்து இன்னொருத்தவங்களுக்காக வாங்கினது. இது வந்து பெரிய மாமியார் கடை வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதனால் ஷாம்பு வந்து 2 சீட் வந்து வாங்கினாங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு, டவ் ஷாம்பு 2 இது, அதுக்கப்புறம் அப்பளம். இங்கே பாருங்கள், தமிழ் 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 துளசி தமிழில் லேக்காச்சுதுக்கோ. துளசி அப்பளம் பார்த்தீங்களா? கன்னடாவில், அதுக்கப்புறம் தமிழில் இருக்குது. அதுக்கப்புறம் சோப்பு 5 rupees சோப்புங்க, பாத்திரம் கழுவுற சோப்பு. இது அவங்களோட கடைக்காக வந்து வாங்கினதுங்க. இது வந்து பிரியாணி மசாலா சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது. இங்கே வந்து டால்ச்சினி சொல்லுவாங்க. சபு பிரகாரே ஆச்சு. ஏட்ட கொண்டு காஃபி. இது என்னவோ காஃபிங்க, டாட்டா காஃபி கார்டன் போட்டிருக்காங்க. 2 ரூபா. நல்லாயிருக்கு. தெரியல எனக்கு, ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். இது வந்து மென்தோ ப்ளஸ் தலைவலிக்கு.
2 சரம் வாங்கியிருக்காங்க. இது வந்து டீ தூள். இது வந்து 5 ரூபாங்க. இப்போ 5 ரூபாங்க, நான் 10 ரூபாங்க. இது 10 ரூபா. 5 ரூபான்னு சொல்லிட்டேன், சாரி, 10 ரூபா. அதுக்கப்புறம் சாக்லேட்டுங்க, கலர் கலராக இருக்கிற சாக்லேட்டு. இது வந்து மேங்கோரா. நிறைய பேர் இங்கே வந்து இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட ரொம்ப விரும்புவாங்க, அதனால். இது வந்து பேஸ்ட். இது வந்து சாமிக்காக வாங்கியிருக்காங்க. இது வந்து கூட சொல்லுவாங்க. இது வந்து பழம். இவ்வளோ பொருள் பார்த்தீங்களா வாங்கிட்டு வந்துருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அதுக்கான இது வந்து இண்டக்ஷனுங்க. அது ரிப்பேர் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அப்படியே ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டோங்க. இப்போ வந்து இண்டக்ஷன் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய் எல்லாருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அந்த கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். பாய் பாய் எல்லாருக்கும். விஷ்